ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி. நான் உங்கள் மீரா. நம்ம எரஸ்பாட்ஸ் அண்ட் வொக்காபுலரி இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி எரஸ்பாட் அண்ட் வொக்காபுலரி ஒரு பார்ட் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இது நம்மளோட செகண்ட் பார்ட். ஓகேவா? இப்போது எரஸ்பாட்ஸ் நம்ம ரொம்ப ஈஸியான கொஷின்ஸை தான் கொண்டு வந்திருக்கோம். ஏன் அப்படின்னா, நம்ம ஸ்டார்டிங்கே டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு மோட்டிவேஷனே இருக்காது. ஸோ இப்போதைக்கு ஈஸியான கொஷின்ஸில் போவோம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்ப்போம். தே ஆர் எய்தர் அஸ்லீப் ஆர் அப்சர்வ்ட் இன் பிளே ஆர் எனி செவரல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு இருக்காங்க. இதை படிக்கும்பொழுது நமக்கு எந்த எரரும் இல்லாத மாதிரி தான் இருக்கும். தே ஆர் எய்தர் அஸ்லீப் ஆர் அப்சர்வ்ட். எய்தர் வந்தால் ஆர் வரும். இது நம்மளுக்கு தெரிஞ்சாச்சு. அப்சர்வ்ட் இன் பிளே ஆர் எனி செவரல் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, இங்க மைன்யூட்டா செவரல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு பாருங்க. செவரல் ஆக்டிவிட்டீஸ் இருந்தா என்ன? பட் செவரல் இந்த வேர்ட் யூஸ்வலா கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு வரும். ஓகேவா? செவரல் வந்து கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு வரும். பட் இங்கே வந்து தேர் எய்தர் அஸ்லீப் ஆர் அப்சர்வ்ட் இன் பிளே. இங்கே தெரியவே தெரியாது எந்த ஆக்டிவிட்டீஸுக்கு வந்து அவங்க பண்ணியிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஓகேவா? இங்கே ஒரு அன்கவுண்டபிள் சுச்சுவேஷன் தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல செவரல் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. செவரல் வந்து நம்ம சொல்லலாம், செவரல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோமே அப்படின்னு சொல்லி. செவரல்னா அதாவது ப்ளூரல் பட் நாட் மோர். ஓகேவா? அதாவது ரொம்ப அன்கவுண்டபிள் சுச்சுவேஷன்லாம் கிடையாது. மோர் தென் ஒன் or 2, 3 etc. but there should be a maximum number இருக்கும். uncountable அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ இந்த செவரலை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற வேர்ட் அதர். ஓகேவா? அதர் ஆக்டிவிட்டீஸ் ஆர் எனி அதர் ஆக்டிவிட்டீஸ். அதர் வந்து எப்போ யூஸ் பண்ணலான்னா அன்கவுண்டபிள் சுச்சுவேஷனில், அன்கவுண்டபிள் நவுன்ஸ் இருக்க சுச்சுவேஷன்ஸில் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? அதர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? செவரல்ன்ற வேர்டை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம அதர் போட்டுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் எரர் ஸ்பாட்டுக்கு போவோம். சம் ஸ்டூடெண்ட் கேன் கெட் டு த வித் கன்சிஸ்டன்சி அண்ட் ஹார்ட் ஒர்க். ஓகேவா? சம் ஸ்டூடெண்ட் கேன் கெட் டு த வித் கன்சிஸ்டன்சி அண்ட் ஹார்ட் ஒர்க். நல்லா ரீட் பண்ணுறவங்க, இல்லை சின்ன ஒரு பிகினர் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கவங்களே என்ன பண்ணிடலாம்? இந்த இடத்துல எரர் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? கண்டிப்பாக எரர் பார்ட் சியில் தான் இருக்குது. ஓகேவா? இங்கே பாருங்கள், சம் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் கெட் டு த வித் கன்சிஸ்டன்சி. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஏதோ மிஸ் ஆகுது. இந்த இடத்துல என்ன மிஸ் ஆகுதுன்னா, இங்கே ஒரு நவுன் வரணும், அது மிஸ் ஆகுது. சம் ஸ்டூடெண்ட் கேன் கெட் டு த வாட்? ஓகேவா? அதாவது சம் ஸ்டூடெண்ட் கேன் கெட் டு த டாப் ஆர் பீக் ஆர் ஹை. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நவுனை நம்ம என்ன பண்ணணும்? அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணணும். ஐ மீன்ஸ் ரீப்ளேஸ் கிடையாது, அந்த இடத்துல மிஸ் ஆயிருக்கு, நம்ம ஃபில் பண்ணணும். ஓகேவா? சம் ஸ்டூடெண்ட் கேன் கெட் டு த டாப் வித் கன்சிஸ்டன்சி அண்ட் ஹார்ட் ஒர்க். ஓகேவா? ஸோ சம் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் கெட் டு த பீக் வித் கன்சிஸ்டன்சி அண்ட் ஹார்ட் ஒர்க். ஸோ இப்போ இது ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக மாறுதா? அதான் சொல்கிறேன். பார்ட் சியில் தான் இப்போ நம்மளுக்கு எரர் இருக்கு. Next question. A few spectators who came to see the live match were disappointed with cricketers batting. A few இங்க தான் எரர் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் the few இது மூணுத்துக்கான டிஃபரன்ஸ் பார்த்துப்போம். a few the few. ஓகேவா? ஃபியூனா நல், அதாவது நத்திங் அப்படின்னு அர்த்தம். a fewனா something is there. a fewனாலும் something is there. பட் டிஃப்ரென்ஸ் என்னன்னா, a few as a positive tone, the few as a negative tone. இதை வச்சு தான் நம்ம the few வந்து ரீப்ளேஸ் பண்ணுவோம். இங்கே a few spectators who came to see the live match were disappointed. இங்க பாருங்க, disappointed. ஸோ இங்க ஆல்ரெடி நெகட்டிவ் டோன்ல தான் இருக்கு. அப்போ இந்த இடத்துல a fewக்கு பதில் the few spectators who came to see the live match were disappointed with the cricketers batting அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிக்கும். ஸோ இங்க எரர் வந்து பார்ட் ஏல இருக்கு. நெக்ஸ்ட், fourth. Beside dancing, Ananya is also interested in singing and dancing. ஓகேவா? இங்க பாருங்க, besides அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேர்ட்ஸ் இருக்கு. beside எதுக்காகனா,
in the side of something. ஓகேவா, in the side of something. Besides-னா in additional to. ஓகேவா, in additional to. அதாவது பிசைட்னா ஐ ஆம் பிசைட் யூ அப்படின்னா நான் உன் பக்கத்தில் எங்கேயோ இருக்கேன், நான் உனக்கு இந்த சைடில் இருக்கேன், நான் அந்த சைடில் இருக்கேன்னு அர்த்தம். பிசைட்ஸ்னா எனக்கு இதுவும் கூடுதலாக தெரியும், இதுவும் கூடுதலாக அடிஷ்னல் இன் அடிஷன் டு அப்படின்னு சொல்கிற மீன். ஸோ இந்த இடத்துல பிசைட்க்கு பதில் பிசைட்ஸ் ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா. ஓகே, இப்போ நம்மளுடைய 5th ஸ்பாட் எரர் வந்தாச்சு. இல்லை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, any reproduction in whole or in any form which is strictly prohibited and subject to judicial prosecution. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த எரர் ஸ்பாட்டில் வந்து ஒரு நவுனை ஆட் பண்ணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு இல்லை, ஐ திங்க் செகண்ட் நினைக்கிறேன், செகண்டில் பார்த்ததுல ஒரு நவுனை நம்ம ஆட் பண்ணோம். ஓகேவா, இந்த இடத்துல நம்ம ஒன்று ரிமூவ் பண்ணணும். லைக் any reproduction in whole or in any form which is strictly prohibited. இதை சிம்பிளா நம்ம இப்படியே எழுதிக்கலாம். any reproduction in whole or in any form is strictly prohibited and subject to judicial prosecution. அவ்வளோதான், இதுவே enough. இந்த விச்ன்றது இந்த இடத்துல ரெடன்ட்ரியாக இருக்குது. ஸோ இதை நம்ம தூக்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபைனலாக ஒரு 5 எரர் தி ஸ்பாட் பார்த்துருக்கோம், விச் இஸ் வெரி வெரி சிம்பிள். ஒரு 5 ரூல்ஸ் பார்த்துருப்போம். ஓகேவா, இந்த மாதிரி டெய்லி எரர் தி ஸ்பாட் நம்ம கண்டினியூஸாக பார்த்துட்டே இருந்தோம்னா நம்மளுக்கே பார்த்த உடனே இதுதான் எரர், இந்த சென்டென்ஸில் இதுதான் எரர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் ஆகிட்டு இருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இதே எனர்ஜியோட நம்ம வெக்காபுலரிக்கு போயிடுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வேர்ட் என்னன்னா பால்பபிள். பால்பபிள் வேர்டு என்ன மீனிங்னா கிளியர்லி நோட்டிசபிள் ஆர் ஃபெல்ட். ஓகேவா, பால்பபிள்னா நோட்டிசபிள், அவ்வளோதான். பால்பபிள்னா நோட்டிசபிள். எக்ஸாம்பிள் பார்த்தா, தேர் வாஸ் அ பால்பபிள் சென்ஸ் ஆஃப் டென்ஷன் இன் த எக்ஸாம் ஹால். எக்ஸாம்பிளில் கண்டிப்பாக சென்ஸ் ஆஃப் டென்ஷன் கிளியராக நமக்கு தெரியும். ஓகேவா, கிளியராக நோட்டிசபிளாக இருக்கும். லைக் எவிடென்ட், ஆப்வியஸ், டேஞ்சபிள், இதெல்லாம் இதோட சினோனிம்ஸ். அண்ட் நம்ம பார்த்தா ஹிடன், கிளியர், ஹிடன், அன்கிளியர், வேக். ஓகேவா. நெக்ஸ்ட் பர்சிஸ்டன்ஸ் எல்லா ஆஸ்பிரன்ஸ்க்கும் தெரிஞ்ச வக்காப் இதுதான். பர்சிஸ்டன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ஓகேவா. கண்டினியூவிங் ஃபர்ம்லி டிஸ்பைட் டிஃபிகல்ட்டி. என்ன ஒரு டிஃபிகல்ட்டி இருந்தாலும் நம்ம ஃபர்மாக என்ன பண்ணுவோம், நம்ம ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணுவோம். ஷீ இஸ் பர்சிஸ்டன்ட் இன் அர் எஃபர்ட்ஸ் டு கிராக் த பேங்க் எக்ஸாம். எக்ஸாம்பிளே அதுதான். ஷீ இஸ் பர்சிஸ்டன்ட் இன் அர் எஃபர்ட் டு கிராக் த பேங்க் எக்ஸாம். டிட்டர்மைண்ட், ஸ்டெடி, கண்டினியூவஸ், இது எல்லாமே வந்து பர்சிஸ்டன்ட்டோட சினோனிம்ஸ். நெக்ஸ்ட் இதோடைய ஆன்டனிம்ஸ் என்னன்னா இன்கன்சிஸ்டன்ஸ், டெம்பரரி, வீக். ஓகேவா. நெக்ஸ்ட் ஆம்பிக்விட்டி. ஓகேவா, ஆம்பிக்விட்டி இது ஒரு நவுன். சிச்சுவேஷன் வித் மோர் தென் ஒன் மீனிங். ஓகேவா, டபுள் மீனிங் அப்படி சொல்லுவோம்ல, அதாவது கன்ஃபியூஸ் தான், இதுக்கு என்ன மீனிங்னே நமக்கு தெரியாது. ஓகேவா, ஒரு ஆம்பிக்விட்டி சுச்சுவேஷன் அப்படி சொல்லுவாங்களா, அதுதான். த கொஸ்டின் ஆட் ஆம்பிக்விட்டி. சம்டைம்ஸ் எரர் த ஸ்பாட்ல வந்து ரெண்டுத்துலையுமே எரர் இருக்கும், ஆனால் ஆப்ஷன் பார்த்தா ஒன் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் என்னென்னா ஆம்பிக்விட்டி சுச்சுவேஷன். அன்சர்டனிட்டி, வேக்னஸ். ஓகேவா, வேக்னஸ்னா ஒரு கன்ஃபியூஷனாக இருக்க சுச்சுவேஷன். ஓகேவா. நெக்ஸ்ட் இதுக்கான ஆன்டனிம்ஸ் என்னன்னா கிளியர்லி, சர்டைன்லி. நெக்ஸ்ட் tranche. ஓகேவா, tranche a portion or part of something. The first tranche of the loan was released yesterday. அதாவது tranche அப்படின்ற வேர்ட் வந்து நம்மளுக்கு பேங்கர்ஸாக இருக்க எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு வேர்டு தான். ஃபர்ஸ்ட் tranche of the loan was released yesterday. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, போர்ஷன், ஷேர், செக்மெண்ட். இதுடைய சினோனிம்ஸ் என்னன்னா ஃபுல் கிடையாது, ஹோல் கிடையாது, ஜஸ்ட் ஒரு போர்ஷன் ஒரு ஷேர் ஒரு செக்மெண்ட். ஓகேவா. இதுடைய ஆன்டனிம் என்னன்னா all, entirely.
ஓகேவா. நெக்ஸ்ட் வேர்ட் அசர்ஷன், அ ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பிலீவ். அதாவது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் அது கண்டிப்பா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றதா வந்து என்னன்னா அசர்ஷன். இஸ் அசர்ஷன் அபவுட் த ரிசல்ட் ப்ரூவ் டு பி கரெக்ட். நம்ம சொல்லுவோம் கண்டிப்பா இந்த வாட்டி நான் கிளியர் ஆயிடுவேன், கண்டிப்பா இந்த எக்ஸாம் நான் கிளியர் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம சொல்லுவோம்ல, நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றோம்ல, அது பேர் தான் அசர்ஷன். ஓகேவா. இங்கேயும் அதுதான் எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க. இஸ் அசர்ஷன் அபவுட் த ரிசல்ட் ப்ரூவ் டு பி கரெக்ட். கண்டிப்பா நம்ம ரிசல்ட் பாசிட்டிவா வந்துச்சுன்னா நம்ம சொல்ற அசர்ஷன் கரெக்ட் தானே. ஓகே. அதோடைய சினோனிம் என்னன்னா கிளைம், டிக்ளரேஷன். டிக்ளரேஷன்ஸ்லாம் டிக்ளரேஷன் கொடுப்பாங்க, நான் கண்டிப்பா இந்த எக்ஸாம் இந்த வருஷம்குள்ள கிராக் பண்ணிடுவேன் அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அதுதான். நெக்ஸ்ட் இதுக்கான ஆன்டனிம்ஸ் என்னன்னா டெனியல், டவுட். டெனியல்னா ஒரு ஒரு எப்படி சொல்றது, டெனியல்னா அப்படியே ஒரு டவுட்ஃபுல்லா இருக்கிறது, அந்த மாதிரி மீனிங். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாய்ட். ஓகேவா. பாய்ட் பாய்ட்னா சப்போர்ட்டட், என்கரேஜ். பாய்டுன்ற வேர்டுக்கு வந்து சினானிம்ஸ் எப்படி, சம்டைம்ஸ் நம்ம வேர்டு தெரியும், இது நம்ம பார்த்த மாதிரியே தெரியும், ஆனால் மீனிங் மட்டும் நம்மளுக்கு மறந்துடும், என்ன மீனிங்காக இருக்கும், என்ன மீனிங். பாய்டு இந்த வேர்டை வந்து பாடி கார்டு அப்படின்ற வேர்டோட லிங்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா. பாய்ட்னா ஒரு சப்போர்ட், பாடி கார்டுனா என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நம்மளை என்கரேஜ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பாய்ட்னா ஒரு சப்போர்ட்டட். He was buoyed by his teacher's motivation. அவன் என்கரேஜ் ஆனா, அவன் வந்து ஒரு சப்போர்ட் கிடைச்சது யாருனாலன்னா டீச்சரோட மோட்டிவேஷனால. லைக் சினோனிம்ஸ் என்னன்னா என்கரேஜ், அப்லிஃப்டட். ஆன்டனிம்ஸ் என்னன்னா டிஸ்கரேஜ், டிப்ரெஸ்ட். ஓகேவா. பிளாஸ்டட் ஒரு வேர்ப் தான், சேம் அஸ் பாய்ட். ஓகேவா. ஸ்ட்ரென்தன், சப்போர்ட். ஓகேவா. அதுவும் ஒரு பாசிட்டிவான வேர்ட் தான், லைக் ஸ்ட்ரென்தன், சப்போர்ட் தான். எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ், பிளாஸ்டட் இஸ் கான்ஃபிடென்ஸ். நீங்கள் எவ்வளோ எக்ஸ்ட்ராவா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அது உங்கள் கான்ஃபிடென்ட்டை என்ன பண்ணும், பிளாஸ்டட் பண்ணும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இங்கிலீஷுக்கு டெஸ்ட் எடுக்கிறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ குவான்ஸுக்கு டெஸ்ட் எடுக்கிறீங்களோ, உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும், பிளாஸ்டர் ஆகும். ஓகேவா. இதுக்கான சினோனிம்ஸ் என்னன்னா ரெயின்ஃபோர்ஸ்டு, சப்போர்ட்டட். ஆன்டனிம்ஸ் என்னன்னா வீக்கெண்ட், அண்டர்மைன்ட். ஓகேவா. நெக்ஸ்ட் இது கூடவே ஒரு ஃப்ரேஸ் கொண்டு வந்திருக்கேன், பிரிட்ஜ் த நேரோ கேப். டெய்லி வக்காப்ஸ் படிக்கும் பொழுதே கூடவே ஒரு ஃப்ரேஸ், ஒரு இடியம்ஸ், இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் நம்ம சேர்த்துட்டோம்னா ப்ளஸ் நம்மளுக்கு அது ஒரு வேல்யூ அடிஷன் மாதிரி தான். ஓகேவா. பிரிட்ஜ் த நேரோ கேப் ஃப்ரேஸ். ஓகே. பிரிட்ஜ் த நேரோ கேப். ஓகேவா. இது ஒரு ஃப்ரேஸ். என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெடியூஸ் த ஸ்மால் டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ திங்ஸ். ஓகேவா. ரெண்டு டூ திங்ஸ்க்கான கேப்பை ஃபில் பண்ணிடும். ஓகேவா. பிரிட்ஜ் த நேரோ கேப், பிரிட்ஜ் த நேரோ கேப். அப்படி அதுலயே நம்மளுக்கு மீனிங் இருக்கு, லைக் ஒரு ரெண்டு கேப் இருக்கு, அது ஃபில் பண்றது. ஓகேவா. ட்ரைனிங் ப்ரோக்ராம் எய்ம்ஸ் டு பிரிட்ஜ் த நேரோ கேப் பிட்வீன் தியரி அண்ட் ப்ராக்டிஸ். தியரி அண்ட் ப்ராக்டிஸுக்கு இருக்க நேரோ கேப்பை ஃபில் பண்றதுக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் ரெடியூஸ் டிஃபரன்சஸ், க்ளோஸ் கேப். ஓகேவா. வைடன் கேப், இன்க்ரீஸ் டிஃபரன்சஸ். இதுதான் இதோட ஆன்டனிம். நெக்ஸ்ட் டிஃபாங், ரிமூவ் பவர் ஆர் த்ரெட். ஓகேங்களா. ஏதாச்சும் ஒன்று ரிமூவ் பண்றது. ஓகே. இல்லைன்னா அதோடைய பவரை வந்து ரொம்ப கம்மியாக்குறது. நியூ லாஸ் டிஃபாங் த கிரிமினல் குரூப்ஸ். நியூ லா டிஃபாங் த கிரிமினல் குரூப்ஸ். ஓகேவா. டிஃபாங்னா வீக்கெண்ட், ஃபேங்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறது. ஓகேவா. ஃபேங்லி அப்படின்றவங்கள ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் சொல்லுவாங்க. டிஃபேங்னா அதோடைய பவர் அப்படியே கம்மி பண்றது. எம்பவர்னா அந்த வீக்கா இருக்கிறத நல்லா ஸ்ட்ராங் ஆக்குறது. இதுதான் அதோடைய ஆன்டனிம். நெக்ஸ்ட் வந்து டிடென்ட். ஓகேங்களா. இது ஒரு நவுன், ரிலாக்ஸேஷன் ஆஃப் டென்ஷன். இங்க பாருங்க, டென்ஷன் அதை வந்து ஒரு பார்ட் இருக்கு, டென்ஷன். டீடென்ட் அப்படின்னா டென்ஷனை கம்மி பண்றது. ஓகேவா. டிடென்ட் அப்படின்ற வேர்டுக்கு 10 மட்டும் ஒரு ரூட் வேர்டா வச்சுக்கோங்க. ஓகேங்களா. 10னா டென்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிடென்ட் அப்படின்னா டென்ஷனை கம்மி பண்றது. டிடென்ட் இம்ப்ரூவ்ட் ரிலேஷன் பிட்வீன் நேஷன்ஸ். ஓகேங்களா. இந்த டென்ஷனை கம்மி பண்றது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நேஷன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்கு அப்படின்றாங்க. ட்ரூஸ்னாலும் லைக் ரெண்டு பேரை வந்து யுனைட் பண்றது, ரிலாக்ஸ் பண்றது, அந்த மீனிங் தான். ஹாஸ்டிலிட்டினா ரெண்டு பேருக்கும் ஒரு அன்ஃப்ரெண்ட்லி சுச்சுவேஷன். ஓகேங்களா. ஒரு ரிலாக்ஸேஷன் இல்லாத ஒரு அன்ஃப்ரெண்ட்லி சுச்சுவேஷன் மீனிங் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு 10 வொக்காபுலரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வொக்காபுலரிஸாக இருந்தது. ரொம்ப 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 ஈஸியாக நமக்குள்ளேயே கனெக்ட் பண்ணிக்கூடிய வேர்ட்ஸாக தான் இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த 10 வொக்காபுலரியை நல்லா ஞாபகம் வச்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக எக்ஸாம் வந்தால் ஒரே கிளிக், ஃபில்லர்ஸில் வந்தால் ஒரே கிளிக்,
ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இது நம்ம மைண்டில் செட் ஆகிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை கண்டினியூஸாக ரிவிஷன் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இந்த வேர்ட்ஸ்லாம் ரொம்ப 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 ஈஸி. கண்டினியூஸாக நம்ம இதை ஒவ்வொரு வாட்டியும் ரிவிஷன் பண்ணும்பொழுது இந்த வேர்ட் நம்ம மனசுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சிரும். ஓகேவா? இப்போ எக்ஸாம் மாக் டெஸ்ட் இல்லை எக்ஸாம் போகும்பொழுது நம்ம இந்த வேர்ட்ஸில் பார்த்தா இந்த வேர்டுக்கு இந்த மீனிங் எய்தர் நம்ம ஆப்ஷன்லேருந்து இதை ஸ்கிப் பண்ணிவிடுவோம், இல்லை கரெக்டான ஆப்ஷனாக இருந்தால் கிளிக் பண்ணிவிடுவோம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எரர் த ஸ்பாட் வொக்காபுலரி ரெண்டுமே முடிஞ்சது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஃபார் யோர் சப்போர்ட். உங்களுக்கு இந்த பிடிஎஃப் எனக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா கீழே டெலகிராம் லிங்க் கொடுக்குறோம். அந்த டெலகிராம் லிங்க்ல ஜாயின் ஆகி பிடிஎஃப் ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் தான் இந்த மாதிரி டெய்லி வீடியோஸ் கொண்டு வரதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.